சிவகங்கையில் இருந்து நம்ம பால்சஸ் சக்ஸஸ் அகாடமி மூலமா இப்போது டாப் பி ஸ்கூல் அண்ட் ஐஏஎம் கால்ஸ் வாங்கியிருக்கிற நம்ம மீனாட்சி அக்கா கிட்ட அவங்க கேட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் அக்கா. ஹாய். ஓகே, சிவகங்கையில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ காலேஜஸ்லேருந்து கால்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா? உண்மையாக சொல்லணும்னா இல்லை, ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே சிவகங்கை மத்திய சுற்றி தான். ஸோ நான் அதுக்காகவே பிஜி பண்ணால் வேறு ஸ்டேட்டில் தான் போய் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன். ஆனால் இவ்வளோ காலேஜஸ்லேருந்து எனக்கு கால்ஸ் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட், எம்பிஏ சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அண்ட் கேட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம அகாடமி எப்படி சூஸ் பண்ணிங்க? மோஸ்ட்லி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எம்பிஏ பண்ணுவாங்க. ஸோ நான் பிகாம் படிக்கும் போதே செகண்ட் இயரில் பிஜி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எம்காம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எம்பிஏ தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு தான் எம்பிஏ சூஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ எனக்கு ஃபியூச்சரில் ஆண்டர்பிரினர்ஷிப் தான் பண்ணுறதுனால எம்பிஏவும் கரெக்டாக அலைன் ஆகுன்றனால எம்பிஏ சூஸ் பண்ணேன். ஸோ நான் கரெக்டாக எம்பிஏ தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன்னா கரெக்டாக பால்சஸ் சக்ஸஸ் அகாடமிலேருந்து வந்து வெபினார் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே கோச்சிங் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, கேட் ப்ரிப்பரேஷன் அப்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்ன? நான் 2022 பிகாம் முடிச்சிட்டேன். பிகாம் முடிச்சு எனக்கு காலேஜ்லேருந்து பிளேஸ்மெண்ட் கிடச்சிச்சு. சரி ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பேங்க்கில் 3 months ஒர்க் பண்ணேன். 3 months ஒர்க் பண்ணும்போது என்னால் கேட் ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ பேங்க் ஜாபை விட்டுட்டு தான் நான் கேட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் 1 year கேப் எடுத்தேன். ஸோ என்னை சுற்றி இருக்க பேரண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ என்ன ஒரு பேங்க் வேலையை போய் விட்டுட்டு நீ கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன், இயர் கேப் உனக்கு கேட்டு கிளியர் ஆகுமான்னு தெரியாது, டாப் காலேஜ் போக முடியுமான்னு தெரியாதுன்னு சொல்லி நெகட்டிவ் வாய்ஸஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ எனக்குள்ளேயே லாட்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து செல்ஃப் டவுட் வந்துச்சு. நம்ம தப்பாக முடிவு எடுத்துட்டோமோ, ஒரு வேலை ரெக்ரெட் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி நிறையா செல்ஃப் டவுட் வந்துச்சு. அப்போல்லாம் வந்து எனக்கு அகாடமியில் இருக்க மென்டார் தான் வந்து என்னோட மைண்ட் செட் ஃபுல்லாத்தையுமே பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணி என்னை ஃபுல்லாமே வந்து என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு கொடுத்து என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஓகே, கேட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களோட குரூப் டிஸ்கஷனுக்கு பர்சனல் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்க? ஸோ கேட் ரிசல்ட் வந்தோடனே எல்லாரும் மாதிரியுமே நல்ல ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னு ஜாலியாக தான் இருந்தேன். ப்ரிப்பரேஷன் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த இன்டர்வியூ மெயில் வர டைமில் தான் வந்து ஐயோ ஸ்டார்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ மென்டாஸ் வந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின் எழுதணும், அதுக்கு எப்படி ஆன்சர் ஃப்ரேம் ஒர்க் பண்ணும், ஒருவேளை கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லைனா எப்படி நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஃபுல் கைடன்ஸும் ப்ரொவைட் பண்ணாலும் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் நல்லா போயிடுச்சு. பிஃபோர் கேட் ப்ரிப்பரேஷன் அட் பிஎஸ்ஏ அண்ட் ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் நீங்கள் என்ன சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பிஃபோர் கேட் அண்ட் ஆஃப்டர் கேட்னு பார்க்கும்போது எனக்குள்ளே இருக்க பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நான் ஃபீல் பண்ணுற விஷயம். ஏன்னா பிஃபோர் கேட்டில் வந்து மீனாட்சின்ற பொண்ணு வந்து ரொம்ப பேச மாட்டாள், லைக் அவளோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே தான் இருப்பாள். பட் வந்து நான் அந்த கேட் ப்ரிப்பரேஷன் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், எனக்குள்ளேயும் பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வந்துச்சு. ஸோ இதான் நான் மேஜராக ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு சேஞ்ச்னா இதுதான். வாட் யூ திங்க் இஸ் யூனிக் அபவுட் பிஎஸ்சி? ஓகே, பால்சஸ் சக்ஸஸ் அகாடமின்றது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் தாண்டி இங்கே நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா புக் டிஸ்கஷன், மூவி டிஸ்கஷன், இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் இருந்தது. எவ்வளோ வகையான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு இந்த செஷன் அட்டன் பண்ணும்போது தெரிய வந்துச்சு. இது போக இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பர்சனல் க்ரோத்க்காக எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூடியூப் வீடியோஸ் பண்ணுறது, இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு என்னோட பர்சனல் டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனி டிப்ஸ் ஃபார் கேட் அஸ்பரன்ஸ்? ஓகே, கேட்னா டஃப்பான எக்ஸாம் அப்படின்ற ஒரு மித்து இருக்கும். ஆனால் வந்து கேட்டுன்றது ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். பிகாஸ் கேட்டில் என்ன செக் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க, குயிக்காக உங்களால் ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ண முடியுதா, இதுதான் செக் பண்ணுறாங்க. அண்ட் கேட்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ 10 hours 15 hours ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டே டு டே ஒரு 2 hours மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணாலே கேட் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அண்ட் அனதர் அட்வைசஸ், இது அட்வைஸ் இல்லை, நான் ஃபீல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இந்த கேட் ப்ரிப்பரேஷன் 1 year ஜர்னியில் யூ வில் டிஸ்கவர் லாட் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த ஜர்னியில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், உங்களை பற்றி இன்னும் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஜர்னியை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ அக்கா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ.